ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த வாரத்துல நிறைய வினோதமான காரியங்கள், நிறைய கொடூரமான காரியங்கள் நிறைய நடைபெற்றிருக்கிறது. இன்னைக்கு அதை பத்தின ஒரு சில விஷயங்கள், வேதாகமத்துக்கு ஒத்து போகிற காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். முதலாவதா நான் எப்பவும் பார்க்கிறபடி இஸ்ரேல் பாலஸ்தீன கான்ஃபிளிக்ட். இதுல இந்த யுத்தத்தினுடைய மிக முக்கியமான ஸ்டேஜை இப்போ அடைஞ்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலுடைய ஹாஸ்டேஜஸை ஹமாஸ்காரங்க கொண்டிருக்கிறாங்க. இப்போ அதை ஹமாஸ் சொல்றாங்க, இல்ல இஸ்ரேல் தான் கொண்டுச்சு அப்படின்னு சொல்லி. இது இப்போ இஸ்ரேல்ல ஒரு மிகப்பெரியதான மாற்றத்தை, இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உள்ளூர்ல மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட். இப்போ நெத்தன்யாகுக்கு இது மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு போயிருக்கிறது. இது அவங்களுக்குள்ள, அவங்க நாட்டுக்குள்ள நடக்கிற இஷ்யூன்னு பார்த்தா, இல்ல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பிணைய கைதிகள்ல ஒருத்தர் அமெரிக்கர். ஸோ அமெரிக்கருடைய பிணைய கைதி, அவங்களும் அவர் இறந்துட்டார். ஸோ இப்போ அமெரிக்கால அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா மாறி இருக்கு. இப்போ ஜோ பைடன் நேரடியாகவே இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். ஒரு பிணைய கைதி உங்களால மீட்க முடியலையா அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிணைய கைதியை மீட்கிறதுல இஸ்ரேலை மாதிரி கை தேர்ந்தவங்க உலகத்திலே யாருமே கிடையாது. அவங்க மீட்டு கொண்டு வரதுலன்ற மேஜிக் கார்பெட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிகப்பெரியதான ஜனங்களை மீட்பதில் அவங்கள மாதிரி ஒரு ஆளை நீங்க பார்க்கவே முடியாது. அவர்களே இப்பொழுது தோல்வி அடைஞ்ச மாதிரி ஒரு மாயை உருவாகியிருக்கிறது. இப்ப அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் இப்ப யோசிக்க தொடங்கி இருக்கிறாங்க. இப்ப இந்த சூழ்நிலை போயிட்டு இருக்கு. ஆனா இது என்னவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நிச்சயமா இந்த வார் நிக்க போறதில்ல. இதுக்கு பதிலடியாக இன்னும் ஆக்ரோஷமா தான் இஸ்ரேல் மோத போகுது. உடனே இஸ்ரேல் பயந்து இதை நிறுத்த போறதே கிடையாது. இன்னும் ஆக்ரோஷமா மோத போகுது. அமெரிக்காவும் இப்ப எதிர்ப்பு தெரிவிச்சாலும் தன்னுடைய நாட்டு பிரஜை ஒருத்தரை கொலை பண்ணதுக்கு அதுக்கான ஒரு பழிவாங்குதல் அது செய்யும். ஸோ இந்த வார் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான மிக முக்கியமான காரியம் தான் இப்ப நடந்திருக்கே ஒழிய, இது நிக்கிற இடத்துக்கு வரல. இப்ப நடுவுல சமாதானம் பேசலாம், அதை பண்ணோம், இதை பண்ணணும்னு சொன்னாங்க. எதுவுமே நடக்கல. இது அடுத்த கட்டத்துக்கு தான் போயிட்டே இருக்கிறது. ஸோ இது அடுத்த மூவ், இங்க இஸ்ரேல் ரஷ்யாவுக்கு நெருங்கணும். அந்த மூவுக்கு இது போகணும். இதை பத்தின அப்டேட்ஸை வருகிற காலங்களில் கர்த்தருக்கு சித்தமானால் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். நாம அடுத்த காரியத்துக்குள்ள கடந்து போக போகிறோம். இப்போ போன வாரம் முழுக்க வலைத்தளத்துல பரபரப்பா பேசப்பட்ட ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம்பியால வைல்ட் அனிமல்ஸ், அதாவது காட்டு மிருகங்களை கொல்லுவதற்கு அரசாங்கமே பர்மிஷன் கொடுத்திருக்கு. அதாவது 723 மிருகங்களை கொல்லுவதற்கு அரசாங்கம் பர்மிஷன் கொடுத்திருக்கு. அதுல காண்டா மிருகங்கள், யானைகள், வரி குதிரைகள் எல்லாமே அடங்கியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடுமையான பஞ்சம். அதாவது இந்த பஞ்சம் எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போயிருச்சுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, காட்டு மிருகங்களை வேட்டையாடி நீங்க சாப்பிட்டுக்கோங்க, உங்களுக்கு எங்களால சாப்பாடு கொடுக்க முடியல அப்படிங்கிற இடத்துக்கு அரசாங்கம் வந்துடுச்சு. ஒருபுறம் நாம் கடைசி காலத்தினுடைய பஞ்சத்தினுடைய அறிகுறிக்குள்ள இருக்கிறோம் என்பதை இது காட்டினாலும் கூட, இன்னொரு மிக முக்கியமான வசனம் இதுல நிறைவேறுகிறது. ஏற்கனவே இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். செப்பனியா 1:3, ஓசியா 4:3, இந்த 2 இடத்திலும் கர்த்தர் சொல்றாரு, கடைசி காலத்தில் மீண்டுமாக இன்னொரு விசை மிருகங்கள் எல்லாம் வாரிக்கொள்ளப்படும், சமுத்திரத்தின் மச்சங்கள் வாரிக்கொள்ளப்படும், பறவைகள் வாரிக்கொள்ளப்படும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், சில வருஷங்களுக்கு முன்பாக ஆஸ்திரேலியா கண்டம் முழுக்க மிகப்பெரிய அளவுல ஒரு தீ ஏற்பட்டது, காட்டு தீ ஏற்பட்டது. அதுல மிகப்பெரிய அளவுல உயிரினங்கள் எல்லாம் மாண்டு போச்சு. அதற்கு பிறகு சமுத்திரத்துல ஏற்பட்ட மாற்றத்துல மிகப்பெரிய அளவுல மச்சங்கள் எல்லாம் மரித்து போய், அதாவது மீன்கள் எல்லாம் மரிச்சு போய் கரை ஒதுங்கினதை நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்த இன்னொன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது வேல்ஸ் என்று சொல்லக்கூடியதான திமிங்கலங்கள் எடை குறைந்து காணப்படுகிறது. சர்வசாதாரணமாக அவைகள்லாம் எடை குறைஞ்சிருச்சு. காரணம், கடலில் ஏற்பட்டதான ஒரு பெரிய மாற்றம். ஆண்டவர் சொன்ன கடைசி காலத்தில் இந்த மச்சங்களை வாரிக்கொள்வேன், மிருகங்களை வாரிக்கொள்வேன் என்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. அதிகப்படியாக கடந்த ஒரு 10 வருஷத்துல மட்டும் எடுத்து பாருங்க, கொள்ளை கொள்ளையாக மிருகங்கள் செத்த நீங்க பார்க்க முடியும், பறவைகள் செத்த பார்க்க முடியும். ஆஸ்திரேலியாவில் ஹீட் வேவ்ஸ்ல அந்த வௌவால்கள் எல்லாம் மரிச்சு விழுந்ததை நம்ம பார்த்தோம். இப்போ மிகப்பெரிய அளவில் இது நடந்து கொண்டே இருக்கிறது. இதுவும் கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான அடையாளம். அரசாங்கமே கை விரிச்சிருச்சு, எங்களால் சாப்பாடு கொடுக்க முடியாதுன்னு. இது ஏதோ ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஏற்கனவே இந்த மாதிரி மடகஸ்கர்ல நடந்துருச்சு, ஹைத்தியில் நடந்திருக்கு. இப்போ பல நாடுகளில் ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாத நிலைமை போயிட்டு இருக்கு. இவங்க தான் வெளியரங்கமாக மிருகங்களை கொன்று சாப்பிடுங்கன்னு சொல்ல தொடங்கி இருக்கிறாங்க. இன்னும் போக போக இது விஸ்தாரமாகும். நம்ம இந்த மாதிரி இடங்களுக்காக ஜெபிக்கணும். இந்த ஜனங்களுக்கு ஆகாரம், அடிப்படை ஆகாரமாவது கிடைக்கணும் பாருங்க. அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். வாங்க நம்ம அடுத்த காரியத்தை பார்க்க போறோம். இதுவும் அதே மாதிரி ஒரு மிக முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட நான் மட்டுமே இது ஒரு 12 வருஷமா வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறேன். எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரிஸ் பட்டணத்துல
ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. எப்போ நடந்ததுன்னா 2015 டிசம்பர் மாசத்துல நடந்தது. 2012 அதற்கான ஆய்வு செய்யப்பட்டது. எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா குளோபல் வார்மிங், அதாவது பூமி வெப்பமயமாகுதலை குறித்து. இதை பத்தி இந்த பூமி வெப்பமயமாகுதலே ரொம்ப சீரியஸா எடுக்காத ஜனங்கள்ல நம்மளும் ஒருத்தர் நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, இதை பத்தின செய்திகளோ அல்லது இதை பத்தின நியூஸோ நீங்க எதையுமே பெரும்பாலும் 95% இங்க பார்க்க முடியாது. ஒரு 5% சில பத்திரிகைகள் அதனுடைய சீரியஸ்னஸை எழுதுறாங்க. 95% இதை பத்தி அவங்க எழுத மாட்டாங்க. ஆனால் இப்போ அது உச்ச நிலையை அடைஞ்சிருக்குது. 2015 பாரிஸ் மீட் என்று சொல்லக்கூடியதுல ஏறக்குறைய 190 நாடுகளுக்கு மேல எல்லாரும் ஒன்றா கூடி இப்போ குளோபல் வார்மிங், அதாவது பூமி வெப்பமயமாகுது. இந்த பூமி வெப்பமயமாகிறதுனுடைய விளைவாக ஒரு புறம் பனிப்பாறைகள் எல்லாம் உருகுது, ஒரு பக்கம் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பூமிக்கு மேல நான் உங்களுக்கு புரிதலுக்காக அப்படி சொல்றேன், ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கு. பூமியிலிருந்து எது அதிகமா போகுதோ அது அப்படியே போய் மேல போய் திருப்பி பூமிக்குள்ளேயே வரும். எதற்காக ஆண்டவர் அப்படி செஞ்சு வச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இரவுல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதாவது மரத்துல இருந்து நிறைய ஆக்சிஜன் வருது. மனுஷனுக்கு ஆக்சிஜன் தேவை. இது அப்படியே விண்வெளியில போய் வேஸ்டா போயிடக்கூடாதுன்னு ஆண்டவர் இயற்கையா ஒரு ஷீல்டு மாதிரி பண்ணியிருப்பாரு. இந்த ஆக்சிஜன் மேல போய் திருப்பி பூமிக்குள்ளேயே வரும், வந்து மனிதனுக்கு தேவையான அளவுக்கு இருக்கும். இப்ப மனுஷன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, மரத்தை எல்லாம் வெட்ட 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 ஆக்சிஜன் போயிருச்சு. அதுக்கு ஆல்டர்னேட்டா அந்த ரோட போட்டு வாகனங்கள் ஓட்ட கார்பன் டை ஆக்சைடு வந்துருச்சு. இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு நான் ஒரு புரிதலுக்காக சொல்றேன். இந்த மாதிரி நிறைய காத்துகள் இருக்குது. நான் ஒரு புரிதலுக்காக சொல்றேன். இந்த கார்பன் டை ஆக்சைடு லெவல் அப்படியே மேல போக போக போயிட்டு திருப்பி அது பூமிக்குள்ளேயே வருது. அப்படி அதிகமா வர 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 ஆக்சிஜனை விட கார்பன் டை ஆக்சைடு நிறைய ஆகி பூமி சூடாக தொடங்கிருச்சு. கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இல்லை, மீத்தேன் ஈத்தேன் நிறைய இருக்கு. எல்லாமே இப்போ அப்படியே மனுஷனை முழுசா மூடிருச்சு. ஸோ இந்த எஃபெக்ட் அதிகமாகி பூமி உஷ்ணமானதுனால மனிதன் அதிக அளவில் பாதிக்கப்பட்டார். ஸோ இதை தடுத்து நிறுத்துறதுக்காக 2015 டிசம்பர்ல பாரிஸ்ல ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டு எல்லா நாடுகளும் இதுக்காக வந்து செஞ்சாங்க. எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. 2016 ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. என்னன்னா, இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து பூமி 1.5 டிகிரி செல்சியஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு பார்த்துக்கணும், அதுக்கு மேலே ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லி அதுக்கான வேலைகள் என்னென்னலாம் செய்யலாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி இந்த பெட்ரோல் டீசல் வண்டிகளுக்கு பதிலாக எலக்ட்ரிக்கல் மாற்று வண்டி கொண்டு வந்தாங்க. கேஸ் அப்புறம் எலக்ட்ரிக்கல் இப்படி கொண்டு வராங்க. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் செய்து அதுக்கு பெரும்பான்மையாக செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஃபேக்ட்ரிஸை நிறுத்தணும். அந்த ஃபேக்ட்ரிஸ் வரக்கூடிய காரியங்களை அதுக்கு ஆல்டர்னேட் கண்டுபிடிக்கணும், ஏசிக்கு ஆல்டர்னேட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது எல்லாமே வெப்பத்தை வெளியே வரக்கூடியது. ஸோ இதை என்ன செய்யலாம்னு சொல்லி எல்லாரும் செய்த போது எல்லா நாடுகளும் ஒத்துக்கொண்டன. 1.5 நம்ம நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் 2024 இப்ப கணக்கெடுக்க பார்த்தபோது நாம் 1.5 தாண்டிட்டோம். 1.5 தாண்டி நம்ம 2 கிட்ட போயிட்டு இருக்கிறோம். யூஎன் ரிப்போர்ட் படி 3.5 கிட்ட நம்ம போகும்போது பூமி தானாகவே எரிய தொடங்கிடும். டோட்டல் பூமி எரிய தொடங்கும். இது வந்து யூஎனுடைய ரிப்போர்ட். ஸோ இப்போ நம்ம 2 கிட்ட போயிட்டே இருக்கிறோம். இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 2க்குள்ளேயாவது நம்ம நிறுத்தணும் அப்படிங்கிறதான மிகப்பெரிய முயற்சி ஏற்படுத்தப்படுகிறது. ஏன் இந்த 1.5 நம்மளால நிறுத்த முடியல அப்படின்னு சொல்லும்போது, இதுல வந்து உலகத்துல சைனாவும் அமெரிக்கா மட்டுமே 40% எமிஷன்ஸ், அதாவது இதுல இருந்து வரக்கூடியதை 40% அவங்க வெளியே கொண்டு வராங்க. கொண்டு வந்து பூமியை வெப்பமயமாக்குறாங்க. ஆனா அவங்க சொல்லும் போதுல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியா தான் காரணம், ஆப்பிரிக்கா தான் காரணம், சைனா தான் காரணம்னு சொல்லி நம்மளை தான் ஏதாவது ஒன்று சப்ரஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இப்போ அதிகமாக பூமி வெப்பமயமாக தொடங்கிருச்சு. 1.5லேருந்து 2க்கு போயிட்டு இருக்கிறோம். இப்போ என்ன ஒரு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காருன்னா, இன்னும் 0.1% ஏறினா கூட பூமியோடைய உஷ்ணத்தை உங்களால் தாங்க முடியாது அப்படின்னு இருக்காரு. இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த 2024, 23 ஒரு வார்த்தை சொன்னாங்க, வரலாறு காணாத அளவுக்கு வெப்பம் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க. 24 இருக்கிறதுலே ஹையஸ்ட் இந்த ஹீட் ரெக்கார்ட் ஆன வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 23லயும் இதே தான் சொன்னாங்க. இப்போ அதை விட அதிகம் ஆயிடுச்சுன்ற, இப்போ பயங்கரமா ஹீட் பதிவாயிருக்குது. அதாவது டெல்லி போன்ற நகரங்களில் மட்டும் 50 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்குது. இதெல்லாம் வந்துட்டு பாலைவனத்தில் பதிவாக வேண்டியதான ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு நமக்கு லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், கோயம்புத்தூர் போன்ற பகுதிகள் பார்த்தீங்கன்னா பயங்கர கூலான பகுதியாக இருக்கும். இன்றைக்கி அதுவே வெப்பத்தில் பயங்கர அதிகமாக போயிட்டுருக்கு. அதாவது இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு சும்மா போய் பாருங்களேன், டெம்பரேச்சர் என்ன உங்கள் சிட்டிக்கு போட்டு பாருங்கள், அதில் ஒரு டெம்பரேச்சர் காட்டுவாங்க. ஆனால் கீழே பாருங்கள், ஃபீல்ஸ் லைக் அப்படின்னு போடுவாங்க. அதாவது 95 அப்படின்னு இருக்கும், ஃபீல்ஸ் லைக் 115 அப்படின்னு இருக்கும். அதாவது 92 தான் அடிக்குதாமா, ஆனால் வெப்பம் நமக்கு எப்படி தெரியுதாமா, 115 மாதிரி தெரியுதாம். குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்னும் அடுத்த 2 டிகிரி செல்சியஸ்க்குள்ள அது போகக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கண்டிப்பாக போக போகுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 ரீசன். ஒன்று, இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையினுடைய அடுத்த கட்டம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, இந்த வார் கண்டிப்பாக இதுல இருந்து வரக்கூடிய எமிஷன்ஸ் எல்லாத்த விட அதிகமாக போக போகுது. ஸோ அது கண்டிப்பாக 2 டிகிரி செல்சியஸ் கொண்டு போயிடும். 2வது, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த பூமி அடுத்து அதை நோக்கி தான் போகுது. இப்போ வெப்பத்தை நோக்கி போக தொடங்கிருச்சு. அவங்க சொல்றது என்னன்னா, 2050க்குள்ள இந்த
2°C நம்ம தாண்டிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணுமே தடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த 3rd வேர்ல்ட் வார் வந்துச்சுன்னா 2050ல 2030க்குள்ளேயே இது தாண்ட தொடங்கிரும். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்துல வானத்திலிருந்து மொத்த அக்கினியும் இறங்குகிறதை நம்மால் பார்க்க முடியுது. இது கொஞ்சம் பெரிய நியூஸா உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இதை பத்தி தனி செய்தியே போடணும். அவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதோடைய அப்டேட்டையும் உங்களுக்கு சொல்றோம். வாங்க நம்ம அடுத்த காரியத்தை பார்க்க போறோம். இப்ப சமீபத்துல ஒரு ஆய்வு ஒண்ணு சொன்னாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, ஒய் குரோமோசோம், அதாவது ஆண்கள் பிறக்கிறோம், எக்ஸ் குரோமோசோம் பெண்கள். இந்த 2 தான், எக்ஸ் ஒய் 2 சேர்ந்தது தான் மனுஷன். எது ஒய் அதிகமா இருந்தா ஆண், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஒய்ங்கிறது ஆணையும் எக்ஸுங்கிறது பெண்ணையும் குறிக்கக்கூடிய குரோமோசோம் சொல்லுவாங்க. இப்ப லேட்டஸ்டா என்ன ஒரு ஆய்வு கொடுத்திருக்காங்க, கென்ட் அப்படிங்கிறதான மாகாணத்துல இருக்கக்கூடிய பல்கலைக்கழக ஆய்வுல இருந்து அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒய் குரோமோசோம் குறைஞ்சுக்கிட்டே போகுது. அந்த ஒய் குரோமோசோம் குறைய குறைய ஆண்கள் குறைஞ்சுக்கிட்டே போவாங்க, பெண்கள் அதிகமாக பிறக்க தொடங்குவாங்க. ஒரு பீரியட்ல ஆண்கள் இல்லாத நிலைமை வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, நான் எப்பவும் சொல்லுவேன், எல்லாத்துக்கும் வேதத்துல ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் இருக்குதா அப்படின்னு சொன்னா, அந்த ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அது கரெக்டா தான் இருக்கும்னு அர்த்தம். ஏசாயா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வேதம் இவ்விதமா சொல்லுது, ஒரு காலத்தில், கடைசி காலத்தில் 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடிச்சு கொள்வாங்களாம். நாங்க சமைச்சுக்கிறோம், நாங்க சாப்பிட்டுக்கிறோம், எங்களுக்கு நாங்களே சம்பாதிச்சுக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம், எனக்கு உன் பேர் மட்டும் விளங்கணும், அதாவது உன் சந்தானம், ஒரு குழந்தையை மட்டும் கொடுங்க, ஒரு ஆண் மட்டும் இருந்தா அவ்வளவு, அந்த அளவுக்கு ஆணை ஒப்பீரிலும் ஆண்டவர் என்ன செய்ய போறாரோ அரிதாய் மாத்துவாரு அப்படின்னு இருக்கு. இந்த வசனம் ஏறக்குறைய 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இப்ப யோசிச்சு பாருங்க, கடைசி காலத்தில் நடக்கக்கூடியதான சம்பவம். நம்ம நடுவுல இருக்க காலகட்டத்தில் பாருங்க, பெண் குழந்தையை தான் கொன்றுவாங்க, ஆண் அதிகமா இருக்கு, பெண் குறைவா இருக்கு. இப்படிதான் கான்செப்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப பாருங்க, ஆண் குறைவாகிட்டே இருக்கான். எதனால? சயின்ஸ் அதுக்கு 1000 காரணம் சொல்லுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒய் குரோமோசோம் குறைஞ்சு ஆண்கள் இனம் குறைஞ்சிக்கிட்டே வரதாக சொல்லுது. வேதம் இதை குறித்து முன்னறிவிச்சிருக்கு. இன்னும் இப்போ நீங்க வார் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 3rd வேர்ல்ட் வார் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதிகப்படியாக ஆண்கள் தான் சாக போறாங்க. ஏன்னா வாருக்கு அவங்க தான் அதிகமாக போவாங்க. அப்போ உயிர் அதிகமாக சேதப்படும் பொழுது ஆண்கள் குறைவாகவும் பெண்கள் அதிகமாகவும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஏசாயா 4:1 ஆண்களுடைய எண்ணிக்கை குறைவதற்கான வசனங்கள் இதெல்லாம் இருக்கு, பைபிள்ல இருக்கு. இப்போ அதை இந்த சயின்ஸும் சொல்லியிருக்கு. போக போக இந்த யுத்தங்கள் இதெல்லாம் அதிகரிக்க இந்த ஆண் சமுதாயத்தினுடைய காரியங்கள் குறையும், பெண்கள் அதிகமாகும். அப்பொழுது ஆண்களுடைய தேவைகள், அந்த ஆண் இனத்தினுடைய தேவை அதிகமாகும் என்பதை சயின்ஸும் சொல்லுது, அதுக்கு முன்னாடி வேதமும் சொல்லுது. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று நிகழ்ச்சியில் வருகை தாமதிக்குமானால் உங்களை சந்திக்கிறோம். எங்களுக்காக, எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. God bless you.